அத்தை, ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு நான் வேலைக்கு போகல. ஒரு காபி போட்டு தரீங்களா? அப்படியாம்மா? அப்படின்னா இன்னைக்கு மட்டும் சமைச்சிரியாம்மா நீ? ஹலோ சார், இந்த வந்துகிட்டே இருக்கேன் சார். ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். ம், ம். வேலைன்னு சொன்னாலே ஓடிடுவா. அப்படியே நெட்டுச்சு. என்னாச்சு அத்தை? நான் இங்க நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன். அங்க என்னடி பண்ற? போய் சமைடி போ. சரிங்க அத்தை. என்னம்மா பண்ற? நானாமா நாய்க்கு சமைச்சிட்டு இருக்கேன். என்னம்மா சொன்ன? நான் இங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னத்த. ஓ அப்படியா? வேற என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன குழம்பு? எப்ப பார்த்தாலும் நான்வெஜ் சாப்பிட்டே போர் அடிக்குது அத்தை. அதான் ரசம் வைக்கலான்னு. எட்டு விளக்கமாத்து கட்டையே, தொடர்ந்து விரதம் இருந்துட்டு கறி கஞ்சி திங்களான்னு இருக்க. கொழுப்பு ரசம் வைக்கிறாங்கல்ல, ரசம். மீன் வாங்கிட்டு வாடி போடி. இதை யார் விரதம் எடுக்க சொன்னா? இதுவா விரதத்துல இருந்துட்டு நம்ம உசுறு எடுக்குது. கொஞ்சம் குழஞ்சி பேசிட்டா போதுமே. மாமியாங்கிறதே மறந்துடுவாளுங்க. நெட்டச்சி, சொல்லுங்க சொத்த. என்னடி சொன்ன? சொல்லுங்க அத்தைன்னு சொன்னேன். மாமா உன்னை குலதெய்வ கோயில் கிளம்ப சொல்றாரு, போய் கிளம்பு. ஒரு வருஷத்துல எத்தனை தடவை போவீங்க? அடுத்த குழந்தைக்கான வேண்டுதல் வச்சிருக்காராமா. கிளம்பு, போயிட்டு வருவோம். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இப்ப போய் வைக்க போடுற? போங்க அத்தை, உங்களுக்கு எப்பயுமே விளையாட்டு தான். எல்லாம் வைக்கிற இடத்துல வச்சிருக்கணும். நெட்டச்சி, அடியே நெட்டச்சி, சொல்லுங்க அத்தை. இந்தா இந்த கீரைய இன்னைக்கு சமைச்சிடு. சரிங்க அத்தை. இவங்களுக்கு வேலையே இல்லை. ஒரு கீரை கட்டெல்லாம் வாங்க மாட்டாங்க, 42 கீரை கட்டு வாங்குவாங்க. நான் என்னமோ சும்மா உட்காந்து இருக்கிற மாதிரி. இது கடையிலதா இல்ல குழம்பு வைக்கிறதா தெரியலையே. என்னம்மா, கீரை சமைச்சிட்டியா? இல்லத்த, குழம்பு வச்சுட்டேன். என்னது, குழம்பு வச்சிட்டியா? கரைஞ்சிருக்கலாம்ல. இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருங்க வாரேன். நல்ல வேலைத்த, நான் குழம்பு வச்சிருப்பேன். இந்தாங்க, நீங்களே கடைஞ்சிருங்க.